தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 13. அம்பிகா பெர்னாரின் காரை தானே ஓட்டிக்கொண்டு இரும்பை மாகாளம் வரை சென்றாள். மனம் சோர்ந்து இனம் புரியாத தவிப்பு கொதித்து பொங்கி மேலெழும்போது மனம் ஒருமை கொள்ள அவள் தேடிப்போகும் நபர் செம்புலி. கோயில் பூசாரியும் தன் நண்பருமான அம்பிகாவின் அப்பாவை குறித்தான நினைவுகளை அவளுடன் பகிர்ந்து கொள்வார். அவர் மீதிருந்து அப்பாவின் வாசனை கமழும். அவ்வாசனை அவளை தேற்றுவதாக இருக்கும். அப்பா இருந்தபோது பாழ்பட்ட கோயில் எனினும் கருவறை கலையாக இருக்கும். அபிஷேக பிரியனான சிவன் பசியின்றி இருப்பான். அப்பா இல்லாமல் தெய்வம் ஆதரவற்று தவித்தது. செம்புலி குளக்கரை பக்கம் போவதே இல்லை. குளத்தை சுற்றிலும் ஒற்றையடி பாதையை தவிர்த்த எல்லா இடங்களிலும் மனித மலக்காடு மண்டி இருந்தது. குளம் வற்றி நடுவில் தேங்கிய உள்ளங்கை அகல நீரில் சுற்று வட்டாரத்து ஆண்களெல்லாம் கால் கழுவி சென்றனர். சிறுவர்கள் உள்ளிறங்கும் படிக்கட்டுகளிலேயே மலம் கழித்தனர். வேப்ப மரங்கள் சொந்த பயன்களுக்காக ஊர்க்காரர்களால் வெட்டப்பட்டு விட்டன. எருக்கம்புதர்கள் மண்டி கிடந்தன. அம்பிகாவை அந்த பக்கம் செல்ல கிழவர் அனுமதிப்பதில்லை. கிழவருக்கு பழம், ரொட்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வரும்போதெல்லாம் அம்பிகா வாங்கி வருவாள். அவருக்கு கையில் பணம் கொடுத்தால் வாங்க மறுத்து விடுவார். அடுத்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இக்கோயிலுக்கு ஒரு மாற்றம் வரும். அப்போது நான் இங்கிருந்து வெளியேறி விடுவேன். கைலாயம் சென்று கடை தேரலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. வாழ்ந்து அழுத்து விட்டது. பூமியில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக உயிர் வாழ்வது அபத்தமானது. சில மரங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கலாம். 100 வயதை கடந்தவர்களை அரசே கருணை கொலை செய்து விடலாம். அம்பிகா, உன் அப்பா பூமியில் இல்லை, ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அடிக்கடி கனவில் வந்து பேசிவிட்டு செல்கிறார். நல்ல தங்கத்தை பற்றி விசாரிப்பார். அந்த பாம்பு பெண் எப்படி இருக்கிறாள்? கனவு காணும் உயிரினங்களுக்கு தம்மை சுற்றி புனைவுகளை உருவாக்கி கொள்ளும் திறன் இயல்பிலேயே வாய்த்துவிடும். புனைவுகள் இல்லாமல் மரணமற்ற பெருவாழ்வு சாத்தியமில்லை. மாட்டு வண்டி வந்து போன இரும்பை பாதையில் பேருந்துகளும் சிற்றுந்துகளும் விரைகின்றன. மனித புனைவுகளின் வழியேதான் இவை விளைகின்றன. நல்லதங்கத்தின் மனம் கடவுளற்றது. நாத்திக மனத்தில் புனைவுகள் விளையாது. என் நண்பன் ராமலிங்கம் ஏற்றி வைத்த அணையாத அருட்பெருஞ்சோதி பசித்தவருக்கு சோற்றை வடித்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இது மந்திர புனைவுச் சோறு. உங்கள் நாத்திக தலைவரும் அவர் கண்ட இயக்கமும் பசித்தவருக்கு பிடிச்சோறு போடுவதுண்டா? புனைவுகளின் மூலமாகவே பிறர் பசிப்பினியை உனது உடம்பின் வழி உணர முடியும். நாத்திக சமூகத்தில் கலை இலக்கியம் யாவும் அற்றுப்போகும். வறட்சி, பசிப்பினி வந்து சேரும். கடவுள் வாழும் மனத்திலும் நிலத்திலும் நீர் பெருகும். சிவனின் தலையில் கங்கை ஊற்றெடுக்கிறது மகளே. செம்புலி அருகே அமைதியாக அமர்ந்து அவர் பேசுவதை செவிமடுப்பதன்றி அம்பிகா பேச மாட்டாள். அவருடைய வார்த்தைகளிலிருந்து வெளிப்படும் வாசனையில் அப்பாவின் உடம்பு திரண்டெழும். அப்பா எந்த கோயிலில் எங்கே இவரை போல அடைக்கலமாகியிருக்கிறாரோ அவரை மீண்டும் சந்திக்க முடியுமா? அப்பாவுக்கு தன் வாழ்க்கையின் இலக்கு காசிக்கு சென்று இறந்து எரிந்து கங்கையில் மிச்சமற்று கரைந்து விடுவது. அவர் உயிரோடு இருந்தால் அங்குதான் இருப்பார். அங்கு போனால் தேடி அவரை கண்டடையலாம். ஆனால் அவர் தன்னுடன் ஊருக்கு வரமாட்டார். தான் வாழ்ந்த வாழ்க்கையில் அவருக்கென்று எதுவும் மிச்சம் மீதி இல்லை. வாழ்ந்ததின் தடயமற்று அற்றுப்போவதற்கு அசாத்திய மனவலு வேண்டும். பற்றற்ற மனம் ததாகருக்கு கூட கைகூடி வரவில்லை. இறுதி வரை தன் துணைவியை சங்கத்தில் சேர்த்து பார்வையிலேயே வைத்து கொண்டார். செம்புலியின் பேச்சு மூளையில் படியவில்லை. அம்பிகாவின் மனம் காசியில் அப்பாவை தேடி அலைந்து கொண்டிருந்தது. கிழவர் நெற்றியில் திருநீரிட்டு அம்பிகாவை வாழ்த்தினார். அவள் கருவறையை சுத்தம் செய்தாள். துடைப்பம் கொண்டு ஒட்டடை நீக்கி தரையை பெருக்கி கூட்டினாள். கொண்டு வந்திருந்த எண்ணெய், திரி, தீப்பெட்டி, திருநீர் பொட்டலம் முதலான பொருட்களை மூலையில் இருந்த சிறு மரப்பெட்டியில் வைத்தாள். அவள் அங்கிருந்து விடைபெற்ற போது பரிதி மேற்கில் சாயத் தொடங்கியது. சாலையிலிருந்து இறங்கி
ஒற்றையடி பாதையில் ஆண்கள் மாலை கடல் முடிக்க குளத்தை நோக்கி வரிசையாகச் சென்ற வண்ணம் இருந்தனர். குளம் தன்னுடைய புனைவை இழந்து விட்டிருந்தது. இரவுடன் தன்னை கலக்கவும் அதனுள் தடயமற்று புதையவும் சிறிதளவு மது அம்பிகாவுக்கு தேவையாகவிருந்தது. மதுவின் கருணையும் அது தரும் ஆதரவும் சக மனிதரிடமிருந்து கூட அவளுக்கு கிடைத்ததில்லை. மதுவை தடை செய்யும் சமூகம் கடவுளால் சபிக்கப்பட்டது. தனிமைப்பட்டு ஒதுங்கியவருக்கு மதுவே இருத்தலின் ஆழத்தையும் அடர்த்தியையும் உணரச் செய்கிறது. சுவரில் மாட்டப்பட்டிருந்த செவ்விந்தியர் முகமுடி அவளை வெறித்தது. தனது அறையில் உள்ள ஒரே கலைப்பொருள் அது மட்டுமே. அது ஒரு பெண்முகம். ஆணாக நினைத்து நோக்கினால் அது ஓர் ஆண்முகம். எப்படி இங்கு வந்தது? பெர்னார் வைத்திருக்கலாம். அவர் இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். தான் வசிப்பது அவருடைய வாழ்வின் இறுதி அத்தியாயத்தை என்பதை அம்பிகா அறிந்திருக்கவில்லை. அவருடைய மகள் வனேசாவும் அம்பிகாவும் ஒரே ஆண்டு, ஒரே மாதம், ஒரே நாளில் பிறந்திருந்தனர். இந்த பிறந்த நேரத்தின் மாயப்புதிர் இவர்களை பிணைத்து விட்டது. பொந்திச்சேரியில் இருந்த பெர்னாரின் அனைத்து உடைமைகளையும் அம்பிகாவுக்கே வனேசா பத்திரமாக்கி தந்தாள். 27 நிமிடங்களே தன்னை விட இளையவளான வனேசாவை அக்கணம் முதலாய் மகளாக பாவித்தாள் அம்பிகா. மாய யதார்த்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் ஒரு புதிர் முடிச்சு. அது அவிழும்போது ஓர் இறுகிய வளையம் நேர்கோடாகிறது. கோடு தொடக்கமும் முடிவும் இல்லாதது. அம்பிகாவுக்கும் பெர்னாருக்கும் இடையே 27 ஆண்டுகள் கால இடைவெளியும் அவர் மகள் வனேசா பெர்னாருக்கும் அம்பிகாவுக்கு இடையே 27 நிமிடங்கள் காலவெளியும் கொண்ட பிறப்பில் ஒரு கணக்கிடல் உள்ளதை நடு இரவில் கடிகாரம் ஒலிக்கும்போது உணர வந்தாள். மணி இரவு 12. பெர்னார் ஒரு தேவதூதன், அவர் மகள் ஒரு தெய்வதம். இவ்வளவு பெரிய சொத்தை அப்படியே விட்டு கொடுப்பதற்கு மனம் என்ற இடத்தில் அருட்பெருஞ்சோதி இருக்க வேண்டும் என்பார் செம்புலி. இரும்பைக்கு வந்து செம்புலி கிழவனாரை ஒருமுறை பெர்னார் சந்தித்திருக்கிறார். பிறகு ஒரு நாள் இந்தியாவின் தொன்மை அவர் உடம்பில் உள்ளது என்று கிழவரை பற்றிய பேச்சில் பெர்னார் குறிப்பிட்டார். செவ்வியல் தன்மை என்பது கால முதிர்ச்சியால் உருவாவது அல்ல, ஒன்றினுள் செயல்படும் அறம்சார் அழகியலால் உருள் திரள்வது என்பார். காமத்தின் அற ஒழுக்கத்தை செவ்வியல் தன்மையதாய் திருவள்ளுவம் வடிவமைக்கிறது. வாத்சாயனத்தில் அது இல்லை. காமத்தின் மெய்யியலை வள்ளுவம் வரைந்தெடுக்க வாத்சாயனம் அதை அக்கப்போராக்கிவிட்டது. அம்பிகா, உன்னை நான் குரல் வழி நின்று அடைகிறேன் என்பார். செவ்விந்திய முகமூடி இந்த அறையில் இருப்பதால் அது என் வாழ்வின் இயக்க கதியில் என்ன பொருளை விளைவிக்கிறது? வெற்று அலங்கார பொருளாய் அது இருக்கிறது. அருங்கலை பொருட்களை நான் விற்கிறேன். அமெரிக்கர், ஐரோப்பியர் பெரும் தொகை கொடுத்து வாங்கிச் செல்கின்றனர். தனிநபர் இருப்பிடங்களில் அலங்காரத்திற்காக அவை காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த வகையான அபத்த பரிவர்த்தனையில் அந்நிய செலாவணி கருப்பு பணமாக புழங்குகிறது. இதனால் என்ன பயன்? உடல் வளர்த்து உயிர் வளர்க்காத ஒன்றால் சமூக விளைவு என்பது ஒன்றுமில்லை என விமர்சிக்கிறான் கருணாகன். என்னை ஒரு பூர்ஷ்வா பாம்பு என்கிறான். மண்ணில் மனிதரைத் தவிர வேறெந்த விலங்கிற்கும் அரசியல் இல்லை என நான் சிரித்தால் அதை அவனால் ரசிக்க முடியவில்லை. அம்பிகாவின் இமைகள் தாமே கீழிறங்கின. அவள் உறக்கத்தை ஒத்தி போட்டாள். இரவு முழுவதும் மீண்டும் மீண்டும் உறக்கத்தை ஒத்தி போடுவதற்கு அவள் தனக்குத்தானே பேசியபடி இருப்பாள். அவள் நிலைக்கண்ணாடி முன் அம்மணமாக அமர்ந்து தன்னை பார்த்தபடி மது அருந்துவாள். குருதியைப் போல அடர்த்தியான ஒயின். தன் மார்பு நடுவே படமெடுக்கும் பச்சை குத்தப்பட்ட நாகத்தை பார்த்து ஒரு மிடறு குடிக்கச் சொல்லி அதை வற்புறுத்துவாள். அதன் வாயில் மது கிண்ணத்தை திணிப்பாள். அது முரண்டு பிடிக்கும். பாம்பை பழக்குவதற்கு சாமர்த்தியம் அதிகப்படியாக வேண்டும். அதை படிப்படியாக வசியம் செய்ய வேண்டும். பணியவில்லை என்றால் கொன்று விடுவேன் என பயமுறுத்த வேண்டும். அம்பிகாவின் உடம்புக்குள் பாம்பின் முழு உடம்பும் நெளிந்தது. முளைகளுக்கு இடையே வெளிப்படும் படத்தை மட்டும் கண்ணாடி கிண்ணத்தில் தத்தளிக்கும் திரவத்தில் முக்கினாள். அது மூச்சு திணறியது. அவள் வாய்விட்டு அரற்றினாள். அம்மா, ஏன் இந்த பாம்பின் படத்தை என் மார்பில் பச்சை குத்தினாய்? இது என் மீது நீ செலுத்திய உச்சபட்ச வன்முறை. எனக்குள் பாம்பை உயிருடன் புதைத்தாய். அது உள்ளுக்குள்ளே வளர்ந்து வளர்ந்து ஆசனவாய் வழியே வால் வெளிப்பட நடுமார்பில்
படம் விரித்து என் கட்டளைக்கு பணியாமல் ஆட்டம் போடுகிறது. அம்மா, இந்த பாம்பை கொன்றுவிடு. அப்பாவை கொன்றாய், அதன் மூலம் என்னை கொன்றாய், இறுதியில் உன்னையே நீ கொன்று கொண்டாய். நீ ஒரு சுயநலவாதி, சுயமற்ற சுயநலவாதி. அப்பா ஒரு சித்தர், பாலற்ற பிறவி. கடவுளுடன் மட்டுமே அவரால் உரையாட முடியும். கடவுளை வழிநடத்துபவர். சில சமயம் அவரே தன்னளவில் கடவுளானவர். என்னை நீ பெற்றெடுத்து அவர் கைகளில் தந்தாய். வேறெதுவும் நீ எனக்காகச் செய்யவில்லை. ஆனால் அப்பா என்னை மறு ஆக்கம் செய்தார். நான் ஆளாகி நின்றபோது தொடைகளின் நடுவே வழிந்த குருதியை தனது வேட்டி முனையால் துடைத்தார். நீ வெறும் தாய், ஆனால் அப்பாவோ ஆதித்தாய், மூதாய். என் அப்பா தாய்மையின் எல்லையின்மை, தாயாகி கனிந்த ஆண்மையின் பரிபூரணன். அம்பிகா பொங்கி வெடித்து ஓவென்று கதறினாள். நடு இரவில் அவளது அறைக்குள் அப்பாவின் வாசனை குமைந்தது. அப்பா தந்தைமையின் ஆழத்துக்குள் தூங்கி போனாள். அவள் அம்மனத்தில் பாம்பும் சீற்றமடங்கி ஒடுங்கி உறங்கியது. அத்தியாயம் 13 நிறைவடைந்தது.